2036க்குள்ள லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு ஒரு டிசார்டர் வரப்போகுது. அந்த டிசார்டர்னால 72% மக்களினுடைய லாஸ் ஆஃப் லைஃப் ஆக போகுது. 72% மக்கள் உயிரிழந்தாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஹார்ட் அட்டாக்கா இருக்க போறது இல்ல, கிட்னி ஃபெயிலரா இருக்க போறதில்ல, டயபெட்டிக்கா இருக்க போறதில்ல, ஆனா லைஃப் ஸ்டைல் டிசார்டராக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ங்கிறது ஒரு 3 விஷயத்த மையப்படுத்துறாங்க. ஒண்ணு எமோஷனல் இம்யூனிட்டி. எமோஷனலா நீங்க ஒரு விஷயத்த டாலரேட் பண்றதுக்கான எமோஷனல் இம்யூனிட்டி உங்ககிட்ட இல்ல. 2வது ப்ராப்ளம் சால்விங். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை உங்ககிட்ட இல்ல. 3வது செல்ஃப் டிசிப்ளின் இல்ல. இது 3னாலையும் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வருது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சாப்பிடுறது தெரியல, எப்படி தூங்குறது தெரியல, எப்படி போறது தெரியல. இயல்பா செய்ய வேண்டிய விஷயம் எப்படி பண்ணணும் தெரியல. அதனால வியாதி வரும். இப்போ உங்க உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் சொல்றேங்க. அத விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்கு தான் அன்னைக்கு ஞான சஞ்சீவன குருகுலம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா. அத வருமுன் காப்போமே. போதுமே. நீங்க உங்களை சுத்தி ஒரு 10 பேத்துக்கு ஆளாளுக்கு சொன்னா போதுமே. நிச்சயமா. இது தெரிஞ்சோ தெரியாமல உள்ள வந்தாச்சு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த செதில் அண்ணாக்கு நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு. என்னுடைய ஃபேமிலி, என்னோட குழந்தைகள், என்னோட சுற்றார் கூட்டம் அப்படி இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இத சொன்னாலே போதும் இல்லைங்களா? நான் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இத பண்ணியிருக்கேன்ற ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லைங்களா? 100%. தேங்க் யூ பிரதர்.